குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவா மகேஸ்வரா, குரு சாஸ்தா பரபிரம்மா தத்மஸ்ரீ குருவே நமக. குரு நன்றாக வாழ்க. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சோபக்கிருது வருடம் தை மாதம் 29ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். நவகிரகங்கள்லேயே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானோட வக்ர நிவர்த்தி பலன்கள் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது குரு பகவான் எந்த வீட்டில் வக்கரம் அடைஞ்சிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலசக்கரத்தோட 2வது வீடு, தனம், வாக்கு, குடும்பம், இந்த மூணையும் குறிக்கக்கூடிய இடத்துல தான் அவர் வக்கரம் அடைஞ்சிருந்தாரு. இப்போ வக்கர நிவர்த்தி அடைய போகிறாரு. இந்த காலசக்கரத்தோட 2வது வீட்டில் குரு பலமிழந்துட்டார். அப்படிங்கும்போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனம், காசு பணம் அப்படிங்கிறது வந்திருக்காது. வாக்கு, கொடுத்த வாக்கு அப்படிங்கிறத காப்பாற்றிருக்க முடியாது. குடும்ப உறவுகளிலும் பல சர்ச்சைகள், சிக்கல்கள், இது எல்லாத்தையுமே குரு பகவானோட அந்த பலமிழந்த காரணத்தால் கெட்டு போயிருக்கோம். இப்போ அந்த இடத்துல குரு பகவான் பலம் அடைகிறார். அப்போ அவரோட பார்வைக்கும் பலம் கிடைக்குது. குரு பகவான் தான் இருக்கிற வீட்டிலேருந்து 5, 7, 9 இந்த 3 வீட்டை பார்க்குறாரு. அந்த வகையில் கன்னிராசி, விருச்சிக ராசி, மகர ராசியை குரு பகவான் பார்க்குறாரு. இப்போ பலமடைகிற குரு உங்களோட ராசிக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகிறார். அதாவது குரு பகவான் பலமடைகிற இந்த நிகழ்வு, வக்ர நிவர்த்தி அடைகிற நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தை மாதம் 29ஆம் தேதி பிப்ரவரிக்கு 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த தைப்பூச தினத்தன்று நிகழுது. அப்படிங்கிறதால அன்றைய தினத்தில் காலையிலேயே முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் செஞ்சுட்டு மாலை நேரத்தில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வெள்ளைக்கொண்ட கடலையை நைவேத்தியமாக படைச்சி ஏலபாலைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்க. இந்த குரு வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் கோடீஸ்வர யோகம் உங்களை தேடி வரும். சரி, இப்போ உங்களோட ராசிக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவானோட வக்ர நிவர்த்தி காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். குரு பகவான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களோட ராசிக்கே அவர் தான் அதிபதி. ராசிக்கு மட்டும் அதிபதி இல்லை, ராசிக்கு 4வது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. இப்போ ராசி அதிபதி பலம் இழந்து போயிட்டார் அப்படிங்கிறது நமக்கு பலம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். அவர் பலம் இழந்த காலகட்டத்தில் நமக்கு பலம் இல்லை. எத்தனாவது இடத்துல குரு பலம் இழந்து போயிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 6வது வீடு, கடன், பகை, எதிரிகள், இதை குறிக்கக்கூடிய இடத்துல போய் குரு பலம் இழந்து போயிட்டார். அப்போ நம்மளை விட நம்ம எதிராளிகளோட கை அப்படிங்கிறது கடந்த காலகட்டத்தில் ஓங்கி இருந்திருக்கும். 6ல் குரு, ஊரில் பகை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? தேவையில்லாத பகை, எங்கே திரும்பினாலும் பகை. வேலை செய்கிற இடத்துல சக ஊழியர்களோட பகை, குடும்பத்தில் சக குடும்ப உறுப்பினர்களோட பகை, கூட்டு தொழில் செஞ்சால் கூட்டாளிகளோட பகை, அரசியலில் பகை. இப்படி எந்த பக்கம் திரும்பினாலும் எனக்கு மட்டும் எப்படி இவ்வளோ எதிராளிகள் வராங்கன்னே தெரியல அப்படிங்கிற அளவுக்கு ஊரை சுற்றி பகையை தான் சம்பாரித்து வச்சாச்சு. இருந்தாலும் பகையை வெல்லக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது இருக்கா ஜோசியர்னு கேட்டால் கடந்த காலகட்டத்தில் இல்லை. ஏன்னா ராசி அதிபதிக்கு பலம் போச்சுன்னா நமக்கு பலம் போன மாதிரி தான். அதோட 4வது வீட்டுக்கும் அவர் அதிபதி அப்படிங்கிறதால தேக ஆரோக்கியத்துலேயும் பிரச்சனையை கொடுத்துருக்கோம். தேவையில்லாமல் ஊரை சுற்றி பகையை வளர்த்துக்கிட்டு அதால் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு அதால் படுத்துக்கிட்டு ஒரே பிரச்சனை போ அப்படிங்கிற நிலைமை தான் ஓடிக்கிட்டு இருந்தது. சரி ஜோசியரே, இது ஏதாவது சரியாகுமா என்ன ஏது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ குரு பலம் அடைஞ்சிட்டார். ராசி அதிபதிக்கு பலம் இல்லாதப்ப நமக்கு பலம் இல்லை, அவருக்கு பலம் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு பலம் வந்துருச்சு அப்படின்னு தான் அர்த்தம். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. கடந்த காலகட்டத்தில் உண்டான பகை எல்லாத்தையும் வெல்லக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. அதுமாரி பார்த்தீங்கன்னா நகை நட்டு எல்லாம் அடவு போயிருக்கும். ஏகப்பட்ட நகை வச்சுருந்தேன், ஒன்றா அடவு போயிடுச்சு. அடுத்தவனை நம்பி ஒரு 10 ரூபா காசு வாங்கி கொடுத்துவிட்டு அடுத்தவனுக்கு ஜாமீன் போட்டுட்டு அதை அடைக்கிறதுக்கு வீட்டில் நகையை அடமானம் வச்சு கொண்டு கொடுத்து அதால் பஞ்சாயத்து வந்து குடும்பத்துக்குள்ளேயும் சண்டையை உண்டாக்கி விட்டு ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுத்துருச்சு. இதாலேயே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரு ஒத்துமே இல்லை. எப்போ பார்த்தாலும் வீட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு இருளோன்னு கிடக்கு அப்படிங்கிற நிலமெல்லாம் வந்திருக்கும். இனிமேல் அது எல்லாம் சரியாகும். யாரை நம்பி பணம் வாங்கி கொடுத்து ஏமாந்தீங்களோ அந்த தொகை இப்போ கைக்கு வரும். அப்பாடா நிம்மதி பெருமூச்சு விட்றேன்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் நகை நட்டை கொண்டு மூட்டு வச்சுட்டு இந்த அம்மா இதோட நீ கத்தாத, இனிமேல் கேட்டால் கொடுக்காத அப்படிங்கிற மாதிரி இதுக்கு மேலே ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கலாம். அதோட இந்த 4ஆம் இடத்துக்கும் அவர் அதிபதியாக இருக்கார் இல்லைங்களா? இதனால் பெத்த தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் நம்ம பிரச்சனைகளை சந்திச்சிருப்போம். அம்மாவுக்கு அங்கே உடம்பு சரியில்லை, இங்கே உடம்பு சரியில்லை, நானும் போகாத மருத்துவமனையில் இழுத்துட்டு போகாத ஆஸ்பத்திரியில் நானே என் சக்தியை மீறி செலவு பண்ணி தான் பார்க்குறேன்.
ஒன்றும் சரியாக மாட்டேங்குது, காசு போனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது அப்படிங்கிற நிலைமையெல்லாம் இதுக்கு மேலே சரியாயிடும். ஏதோ ஒரு மாற்று மருத்துவத்தால் குணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இதுமாதிரி உங்களோட சொந்த பிரச்சனை அப்படிங்கிறது நல்ல முடிவுக்கு வரும். எதையாவது ஒன்று கிடக்க ஒன்று மனசில் போட்டு நினச்சிக்கிட்டு மனசை குழப்பிக்கிட்டு தூக்கம் இல்லாமல் ராத்திரியில் படுத்து அப்படியே புரண்டு படுத்துக்கிட்டு நம்ம உடம்பையும் கெடுத்துக்கிட்டு அலைஞ்சவங்க எல்லாமே இதுக்கு மேலே நல்லபடியாக இருப்பீங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதுமாதிரி அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா நிறைய பின்னடைவுகள் அப்படிங்கிறத சந்திச்சிருக்கலாம். பதவி நீக்கப்பட்டிருக்கலாம் சில பேர், இல்லைன்னா தேவையில்லாமல் நம்மளை கட்டம் கட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருந்திருக்கோம். அதையெல்லாம் தாண்டி இப்போ உங்களோட திறமை அப்படிங்கிறது புரிஞ்சிக்கப்படும். வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் பார்த்திங்கன்னா மேல்மட்ட அதிகாரிகளோட ஆதரவு அப்படிங்கிறது முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு நமக்கு இப்போ ஆச்சரியத்தை கொடுக்கும். பரவாயில்ல, இருந்தாலும் நம்மள்கிட்ட கரிஞ்சு உழுவான், இப்போ ஏதோ நம்ம உழைப்பை புரிஞ்சுக்கிட்டான் போல இருக்கு, நம்மளுக்கு நல்லது செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் சலுகைகளை கேட்டு வாங்கிக்கலாம். எனக்கு அது செய்யுங்க, இது செய்யுங்க, ஒரு அட்வான்ஸ் வேணும், இல்லை ரொம்ப நாளாக வேலை செய்கிறேன், ஏதாவது ஒரு ப்ரமோஷன் போட்டு விடுங்க. இந்த மாதிரி மேல்மட்ட அதிகாரிகள்கிட்ட உங்களோட கோரிக்கைகளை நீங்கள் கேட்டிங்கன்னா அது இப்போ நிறைவேற்றி கொடுக்கப்படும். அதுமாரி ரொம்ப தூரத்தில் வேலை செய்கிறேன், வீட்டுக்கு பக்கத்துலேயே நம்ம பிரான்ச் இருக்குது, ஒரு ட்ரான்ஸ்ஃபர் போட்டு கொடுங்க, சொந்த ஊருக்கே மாற்றி விடுங்க அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றி அடையும். குடும்பத்தை பிரிஞ்சிருந்தவங்க இப்போ ஒன்று சேரக்கூடிய அமைப்பு. ஒரு வெளிநாடு போய் மாட்டிக்கிட்டேன், தப்பான ஒரு ஏஜெண்ட் மூலமாக போய் மாட்டிக்கிட்டேன், திரும்ப முடியல, அங்கே சம்பாதிக்க முடியல அப்படிங்கிறவங்க இப்போ நல்ல நண்பர்களோட நல்ல மனிதர்களோட சந்திப்பின் மூலமாக ஒரு நல்ல இடத்துக்கு வேலைக்கு போகலாம், இல்லை தாய்நாடு திரும்பணும்னாலும் திரும்பலாம். இந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரும். அதோட குருவோட பார்வை அப்படிங்கிறது இப்போ பலமடையுது. குரு பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 2, 10, 12 இந்த 3 வீட்லேயும் விழுவுது. இப்போ 2ஆம் இடத்துல விழுவுற குரு பார்வை அப்படிங்கிறது தனவாக்கு குடும்பஸ்தானம், காசு பணம் 10 ரூபா கொடுக்கக்கூடிய அமைப்பு. இந்த வறட்சின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, அந்த நிலைமை இதுக்கு மேலே இருக்காது. 10 ரூபா பணம் புரள தொடங்கும். அதுமாரி கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. இத்தனாம் தேதி ஒருத்தருக்கு பணம் தரேன் அப்படின்னா இத்தனாம் தேதி கொடுத்துருவீங்க. ஒரு சொன்ன சொல்ல அப்படியே தட்டாமல் செய்வாயா அப்படின்னு 4 பேர்த்துக்கிட்ட உங்களோட செல்வாக்கு உயரும். ஒரு 4 பேருக்கு மத்தியில் ஒரு முக்கியமான விஷயம், குடும்ப விவகாரம் பேசுகிறாங்க சொந்த பந்தத்தில்னா உங்களை கூப்பிட்டு கலந்து ஆலோசிப்பாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு முக்கியமான நபராக மதிக்கப்படுவீங்க. குடும்ப உறுப்பினர்களும் இப்போ உங்களோட பேச்சை கேட்டு நடப்பாங்க. இத்தனை நாளாக நமக்கு மதிப்பு இல்லை, இப்போ செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை பிறக்கும். 10ஆம் இடம் தொழில்ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துலையும் குரு பார்வை விழுவுது அப்படிங்கிறதால நடிந்து கிடந்த தொழில் இப்போ நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறத அடையும். சில பேர் தொழிலையே விட்டுட்டு எங்கேயாவது கூலி வேலைக்காவது போகலாம்போ, வேலைக்கு போகிறவங்க கூட தினம் 1000 ரூபா சம்பாதிக்கிறான், நான் கடையை திறந்து வச்சுட்டு 300க்கும் 400க்கும் படுற பாடு இருக்கே அப்படிங்கிற நிலைமையில் இருந்தவங்க கூட இப்போ தொழிலை வளர்த்து 10 ரூபா சம்பாரித்து முன்னுக்கு வரக்கூடிய யோகம் அப்படிங்கிறதும் இருக்குது. அதுமாரி விரயஸ்தானத்தில் குரு பார்வை இப்போ வலுவடைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னே விரயஸ்தானத்தில் அவர் பார்வையை வக்கர பார்வையாக போச்சு இல்லையா, அதனால் வெட்டி செலவு தான் வந்திருக்கும், நல்ல செலவுங்கிறதே பண்ணலை. சொந்த பந்தத்திலே பார்த்தீங்கன்னா துக்க நிகழ்ச்சி தான் நிறையா நடந்திருக்கு, அதுக்கு தான் செலவு பண்ணியிருக்கேன், ஒரு கல்யாணம் காட்சின்னு பண்ண முடியல அப்படின்னவங்களுக்கு கூட இதுக்கு மேலே சுப செலவுகள் அப்படிங்கிறது தான் வரும். தேவையற்ற விரய செலவுகளோ தொழில் நட்டங்களோ இல்லைன்னா அசுப செலவுகளோ மருத்துவ செலவுகளோ வராது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நிறையா நடக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை எல்லாத்தையுமே வாங்குவீங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியமான போக்கு அப்படிங்கிறது வாழ்க்கையில் தென்படும். ராசி அதிபதி குரு பகவானோட இந்த வக்ர நிவர்த்தி காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அசுர பலத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தைப்பூசத்தன்னைக்கு குரு பகவான் வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறத அடைகிறாரு. அன்றைய தினம் காலையில் குளித்து முழுவிட்டு மஞ்சள் நிற ஆடை அணியுங்க. பெண்களாக இருந்தால் மஞ்சள் சேலை கட்டிக்கலாம், ஆண்களாக இருந்தால் மஞ்சள் சட்டை போட்டுக்கலாம், இல்லை ஒரு கைக்குட்டையாவது கையில் மஞ்சள் நிறத்தில் வச்சுக்கிட்டு குரு பகவானை மனசார நெய் தீபம் ஏற்றி வணங்கிட்டு வாங்க. இந்த வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் குரு உங்களுக்கு வாரி கொடுப்பார். தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.